அப்படியே படர்ந்து வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வளைச்சு விட வேண்டியதான். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆடிப்பட்டத்துக்கு நான் எந்தெந்த மாதிரியான விதைகள் யூஸ் பண்ணேன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வாட்டி காய்கறி விதை, கீரை விதை, கொடி காய்கறி விதை, ஸோ நிறைய போட்டிருக்கோம். டொமேட்டோவில் நிறைய ரகம் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே டொமேட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக க்ரோ பேக்கில் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இந்த கொடி காய்கறிகளுக்காக மேலே பந்தல் ரெடி பண்ணது, அப்புறம் கிர்னி பழத்துக்காக கீழே ஒரு கயிறு கட்டி அதுக்கு ஒரு பந்தல் ரெடி பண்ணது. மொத்தம் இதில் 12 தொட்டி, அதில் 6 தொட்டியில் நம்ம செடி வச்சாச்சு. ஸோ இப்போ இது எதுக்காக எடுத்துகிட்ருக்கேன்னா, மண், கோகோ பிட்டு, அப்புறம் கொஞ்சம் உரங்கள், மாட்டு சாணம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு. இதில் வேப்பம் புண்ணாக்கு, இதில் ஆல்ரெடி புது மண்ணும் இருக்குது, பழைய மண்ணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். மொத்தம் 12 தொட்டி. ஸோ அதில் 6 தொட்டியில் இந்த மாதிரி ஒரே பூக்கள் விதைகள் போட்டிருக்கேன். ஸோ இது வந்தப்புறம் உங்களுக்கு இமேஜோடு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம மண்கலவை எல்லாம் தொட்டியில் போட்டுட்டு, நம்மக்கிட்ட வெட்டின கத்தாழை இருந்தது, சோத்து கத்தாழை, அதெல்லாம் அது மேலே போட்டுவிட்டு, அது மேலே இந்த விதைகளை போட்டு மேலே கோகோபீட் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இது ஒரு 6 தொட்டியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு 6 தொட்டியில் ஃபுல்லாக ரோஸ் வச்சுருக்கேன், கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் ரோஸ். மொத்தம் 12. 10 வாங்கினா 2 ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. 12க்கு 12 சைஸு. ஓகே, இந்த மாதிரி பூக்கள் செடிக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கினேன். நல்லா இருந்தது. இதோட லிங்க் நான் அப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வாட்டி ஒரே சேம் இதில் போடாமல் விதைகள் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். எப்படின்னா, கொஞ்சம் க்ரோ பேக்கில் போட்டேன், கொஞ்சம் விதை ட்ரேயில் போட்டேன், அப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைரெக்டாக தொட்டியில் மண்கலவையோடு போட்டேன். கொஞ்சம் பருப்பு கீரைங்கள்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக அந்த க்ரோ பேக்கு, ஃப்ரிட்ஜ் பாக்ஸு அந்த மாதிரி போட்டு நம்ம இந்த ஆடிப்பட்டத்துக்கு நிறைய விதைகள், கீரைகள், பழ வகைகள் வைக்கல, பூக்கள் இந்த வாட்டி பூக்கள், பழ வகைகள், கொடி காய்கறி வகைகள். பழங்கள்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பழம், கிர்னி பழம் விதை போட்டேன். மீதி எல்லாம் காய்கறி, கொடி காய்கறி இந்த மாதிரி தான், தக்காளி அந்த மாதிரி தான். ஸோ எல்லாம் இந்த வாட்டி போட்டிருக்கோம். அடுத்து இன்னொரு 2 மாதத்தில் அவங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன், என்னென்ன வந்திருக்கு, எப்படி எப்படி இருக்குது. 2 மாதம் கூட தேவையில்லை, இன்னும் 1 மாதத்தில் எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, அப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன், எப்படி இருந்தேன்னு பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருங்கன்னா சொல்லுங்கள். இதில் ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தாலும், இது தப்பு சிஸ்டர் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லுங்கள், இல்லை ஓகே கரெக்டு தான் அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கும் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா என் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மாடித்தோட்டம் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ நம்ம நம்மளுடைய மாடித்தோட்டத்தை லைவாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு உங்களுடைய விருப்பம், எவ்வளோ பேருடைய விருப்பம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் காமிக்கலாம் நம்மளுடைய மாடி தோட்டத்தை அப்படின்னு ஒரு ஆசை. நம்ம எப்போவுமே வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுவோம். இப்போ இது லைவாக நான் காமிக்கிறேன். இப்போ இது மழை டைம் வேறு. ஸோ எந்த டைம் நீங்கள் எல்லாம் எவ்வளோ பேர் சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் லைவாக உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். என்னன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பண்ணவா வேண்டாமா, இல்லை இப்படியே ஓகேவா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில். ஸோ இந்த ஆடிப்பட்டத்துக்கு இப்படி தான். தான் சொன்னேன்ல, 6 இதில் ரோஸு, 6 இதில் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்,
அடுத்த ஒரு க்ரோ பேக் ஒரு 3 4 க்ரோ பேக்கில் வந்து கீரை வகைகள், அப்புறம் ஒரு 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் கீரை வகைகள் தான். மீதி எல்லாமே இந்த ட்ரேயில் போட்டு வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விதைகள். அது வந்து சின்ன சின்ன காய்கறி விதைகள், கீரை வகைகள், அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். எனக்கே தெரில ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னு. ஏதாவது ஒன்று போடுவாங்க, இல்லை 2 போடுவாங்க. நான் இந்த வாட்டி 4, 5 இதில் போட்டு வச்சேன். என்னடா இது ஏன் இத்தனை இதில் போட்டு, அப்புறம் பார்த்தா அந்த டீ கப் இருக்கு இல்லையா, குட்டி குட்டி டீ கப், அதுலெல்லாம் விதை போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பார்த்தா அந்த விதை ட்ரேயில் விதைய போட்டு விட்டேன். ஸோ இந்த வாட்டி ஒரு 4, 5 மைண்டாக போச்சு. அப்படியே கிர்னி பழத்துக்கு இந்த கயிறு இதை கட்டி விட்ருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து கிர்னி பழம் வந்து ஒரு 24க்கு 24 அந்த க்ரோ பேக்கில் வச்சுருந்தோம். அதில் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு பழம் அதில் இருந்தது. அதில் வந்து இந்த விதையும் போட்டு விட்டேன். அது வந்த உடனே சரி அது கொடி இல்லையா, லாஸ்ட் டைம் மேலே தூக்கி விட்டு பொத்துன்னு கீழே விழுந்து கிடந்தது. அதனால் இந்த வாட்டி அதை என்ன பண்ணிட்டேன், சரி வேண்டாம் கீழே அதுக்கு பந்தல் அமைச்சிருவோன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கட்டி விட்டு ஒரு பந்தல் அமைச்சிருக்கேன். இது வந்து இந்த விதையில் வந்து நம்ம வச்ச காய்கறி பழங்களில் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, சில பேர் சொல்கிறாங்க விதையில் ஒரு செடி வராது, சில பேர் சொல்கிறாங்க விதையில் வந்தால் ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லேட் ஆனாலும் பரவாயில்ல வரட்டும். எனக்கெலாம் ஒரு ஹைப்ரிட் மாதுளம்பழம் செடி நம்ம விதையிலே வந்து இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. 1 இயர் தான் எடுத்திருக்கு. அதே நாட்டு இதுவும் வந்து இப்போ நம்மக்கிட்ட நாட்டு மாதுளம்பழமும் இருக்குது, ஹைப்ரிட்டும் இருக்குது. ஸோ 2மே இருக்குது. ஸோ இப்போ நான் இதை பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து நாட்டு மாதுளம்பழம். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து ஹைப்ரிட் மாதுளம்பழம். இது வந்து நம்ம சாப்பிட்டுட்டு விதை போட்டு அதில் வந்தது. ஸோ ஃபுல்லாக அங்கே எங்கேயும் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிருக்கும். மழை டைம் வேறு இப்போது, மாடி ஃபுல்லாகவே கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இலந்த பழம் மரம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். லாஸ்ட்டு இயர் வச்சோம். இந்த வருஷம் வந்து லாஸ்ட் இயர் 1 தான் காய்ச்சது, 1 2 காய்ச்சது. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு 4, 5 காய்ச்சி அதிலே இருந்து இதுதான் இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கிர்னி பழம் தான் சொன்னேன். இதுக்கு தான் இந்த கொடி கட்டி விட்ருக்கு. இது வந்து அதில் பம்ப்ளி மாஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த 24க்கு 24 பம்ப்ளி மாஸ் இருக்குது. அது பக்கத்துலேயே இந்த விதையெல்லாம் போட்டேன், நல்லா வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் இருந்து அந்த கயிறுக்கு லைட்டாக தூக்கி நிப்பாட்டியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இந்த வாட்டி விதைகள். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த விதை ட்ரே, அதுலேயும் கொஞ்சம் விதைகள் போட்டு வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சம் முளைச்சி வந்திருக்காங்க. கொஞ்சம் அவரைக்காய் வெரைட்டி, மூக்குத்தி அவரையில் அது ஒரு 2 டைப்பான இது. நெய் மிளகா வந்து நான் இது வரைக்கும் போட்டு எனக்கு நிறைய வாட்டி ஃபெயிலியர் ஆகிருக்கு. அது எனக்கு என்னவோ தெரில, அது வராது. பட் இந்த வாட்டி கரெக்டாக போட்டு கரெக்டாக வந்துருச்சு. இது வந்து பருப்பு கீரை, இப்போ தூவிட்டுருக்கேன் இல்லையா, இது பருப்பு கீரை. அதுங்களும் முளைச்சி ரெடி ஆகிட்டாங்க. அது கூட நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இமேஜில் பார்த்துருப்பீங்க. அவங்களும் ஓரளவுக்கு ஓகே ஆகி இப்போது சூப்பராக இருக்காங்க. அறுவடை பண்ணும்போது காமிக்கிறேன். ஏன்னா அறுவடை பண்ணுற எல்லாமே நான் வந்து ஷார்ட்ஸில் போட தான் செய்கிறேன். என்னென்ன கீரை என்னென்னக்கு அறுவடை பண்ணுறேன்னு சொல்கிறத ஷார்ட்ஸில் போடுறேன், உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுதான்.